வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, போன வீடியோல வந்து ஒரு நபர் வந்து சந்தேகம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ம் கவின்குமார் அப்படின்ற நபர் வந்து சந்தேகம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காளி மந்திரம் தியானம் பண்ணால் பிரச்சனை அதிகமா வருது. எதனால? அண்ணா ஓம் க்ளீம் ரீம் நமச்சிவாய அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, இது நெறைய பேர்களுக்கு வந்து அனுபவப்பட்டிருப்பீங்க. எதனால பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காளி மந்திரத்த வந்து புதுசா ஒரு நபர் வந்து தியானம் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சோதனைகள் வந்து வரத்தான் வந்து செய்யும். ஆரம்ப காலகட்டத்துல வந்து சோதனைகள் வந்து வரத்தான் வந்து செய்யும். இவன் வந்து தொடர்ந்து வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணுவானா, நம்மளை வந்து வணங்குவானா, இல்ல பிரச்சனை கொடுத்தோம் அப்படின்னா அவன் இதோட விட்டுட்டு போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு காளி வந்து ஆரம்பத்துல வந்து சோதிக்கும். எல்லாருக்கும் உண்டு, எனக்கு நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா காளி வந்து பல விதமா வந்து சோதிக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு குடும்பத்துல வந்து பாசம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, குடும்பத்துக்கு ஏதாவது வந்து நோய் நொடிகள் அது போல வந்து சோதிக்கும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, வேற எதுவும் பண ரீதியா வந்து பொருளாதார ரீதியா வந்து எதுவும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, சுத்தமா வந்து இழக்க வச்சு ரொம்ப வந்து கஷ்டப்பட வைக்கும். ஏன்னா காளிக்கு நல்லா தெரியும், எங்க எவனை தட்டினா அவன் சாய்வான் அப்படின்றது நல்லா தெரியும். அதற்கு தகுந்தது போலவே வந்து சோதிக்கும். இதை வந்து தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிட்டே வாங்க. இதற்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீயே கதி. எனக்கு நல்லது நடந்தாலும் நீயே கதி, என்னை சோதிச்சாலும் நீயே கதின்னு அப்படி சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்திடும். சோதனையை பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்திடும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப கஷ்டம் இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம் வந்து நிகழும். அது போல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு நபர் வந்து பாலமுருகன் வசியம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா என்னைக்கு கிடைக்குதோ கண்டிப்பா வந்து போட்டுறப்ப. ஆனா இப்போதைக்கு ஒன்றும் கிடைக்கல, தேடி பார்த்தப்பையும். கண்டிப்பா என்னைக்கு வந்து கிடைக்குதோ கண்டிப்பா வந்து உங்களுக்காக வந்து போட்டுறேன். இப்போ வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோ தொகுப்புல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கட்டும், அதே போல வந்து சந்தோஷமான நிகழ்வா இருக்கட்டும், அதுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் வந்து கூட இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது பாத்தீங்களா? இப்போ வந்து நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா எந்த தொந்தரவும் கிடையாது. அதே போல வந்து நீங்க கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில வந்து உங்களுக்கு துணையா வந்து உங்களோட நீங்க வணங்கக்கூடிய குலதெய்வமோ, இல்ல அப்படின்னா இஷ்ட தெய்வமோ வந்து துணையா வந்து இருந்தது அப்படின்னா, பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழிமுறைய வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க. இந்த முறைய பார்த்தீங்க அப்படின்னா, மாந்திரிகர்கள் வந்து பிரயோகம் வந்து படுத்துவாங்க. அதே போல வந்து சாமானிய மக்களும் வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம். மாந்திரிகர்கள் முதல்ல வந்து எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த வந்து சொல்லி 3 முறை வந்து அழைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வணங்கக்கூடிய தெய்வம் வந்து அவங்க உடல்ல வந்து ஆவாகனம் வந்து ஆகும். அத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குறி சொல்றதா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா மாந்திரீக காரியங்கள் பண்றதா இருக்கட்டும் வந்து பண்ணுவாங்க. அதே போல வந்து ஒரு சாமானிய மக்கள் வந்து எப்படி பிரயோகம் வந்து படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடியற் காலையில எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தியானத்துல இருந்து இந்த மந்திரத்த வந்து ஒரு 3 முறை வந்து உங்களோட தெய்வத்து பேர சேர்த்து 3 முறை வந்து சொல்லுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பெயர் அப்படின்னு குடுத்துருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட தெய்வத்தோட பேர வந்து சேர்த்துக்கங்க. எந்த தெய்வமா வேணாலும் இருக்கலாம். தெய்வத்தோட பேர வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு தியானத்துல இருந்து ஒரு 3 முறை வந்து சொல்லிட்டு, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கு சாயங்காலம் இப்ப நீங்க வீட்டுக்கு இப்போ ஒரு வெளியில போறீங்க அப்படின்னா, ஒரு சாயங்காலம் ஒரு இரவு நேரத்துல வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா, திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மந்திரத்த வந்து ஒரு 3 முறை சொல்லி, "இன்று முழுவதும் என்னை காத்ததுக்காக நன்றி" அப்படின்ற ஒரு இத வந்து சொல்லிருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாந்திரீகர்களா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு சாமானிய மக்களா இருக்கட்டும், இத சொல்லி அழைச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பதிலுக்கு வந்து இது போல நன்றி சொல்லல அப்படின்னா, அடுத்து முறை வந்து அழைக்கிறீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து வராது. ஒரு சில நேரத்துக்கு வந்து வரலாம், ஒரு சில நேரத்துக்கு வந்து வராம வந்து இருக்கலாம். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, நன்றி சொல்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, "ஓம் நமோ" உங்களோட தெய்வத்து பேர சேர்த்து "ஐயும் கிளியும் சவ்வும் என்னை காத்து ரட்சித்ததுக்கு நன்றி" அப்படின்றத வந்து உச்சரிக்கணும். அதே போல வந்து உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்து வந்துருச்சு, ஆ குடும்பத்து ரீதியாகவோ வந்து வெளிய ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துருச்சு அப்படின்னா, இந்த மந்திரத்த வந்து அதே போல வந்து தியானம் பண்ணி, உங்க பூஜை அறையில இருந்து தியானம் பண்ணி, இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தி குடு அப்படின்ற மாரி வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அதற்குண்டான வழிமுறைகள வந்து கண்டிப்பா வந்து அமைச்சு குடுக்கும்.
இந்த மந்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து தியானம் வந்து பண்ணிதான்ப்பா இந்த மந்திரத்த வந்து பிரயோகம் வந்து படுத்தணும். ஏன்னா, ஒரு சில மந்திரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து மனசு வந்து ஒருநிலைப்பட்டா மட்டும் தான் மந்திரமானது வேலை செய்யும். ஒரு சில மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல இருந்து எங்க வெளியில போய்க்கிட்டு இருந்து ஜெபிச்சாலும் அந்த மந்திரங்கள் வந்து வேலை செய்யும். ஒரு சில மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தியானத்துல இருந்து மனச வந்து ஒருநிலைப்படுத்தினா மட்டும் தான் நீங்க உங்களோட தெய்வத்த கூட வந்து தொடர்பு கொள்ள முடியும். இந்த மந்திரத்த வந்து தொடர்ந்து ஒரு நபர் வந்து ஜெபிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னா, இந்த மந்திரத்துக்கு வந்து அடிமையா வந்து ஆயிராதீங்க. எதற்காக நான் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த வந்து ஒரு நபர் வந்து தொடர்ந்து வந்து ஜெபிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா, நாள் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வத்து கூட வந்து இவங்கனால வந்து பேச வந்து முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கனவுல வந்து பேசுறது போல வந்து இருக்கும். அதுபோல வந்து நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த மந்திரத்த சொல்லி நீங்க கொஞ்சம் வாய் திறந்து தான் பேசுறது மாரி வந்து இருக்கும். நீங்க வந்து மனசுக்குள்ள வந்து கேட்க முடியாது. வாய் திறந்து தான் வந்து பேசுறது மாரி வந்து இருக்கும். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அதற்குண்டான பதில் வந்து அங்கருந்து வந்து வர வந்து ஆரம்பிக்கும். இத பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்கள் வந்து ஏன் தனியா பேசுறான்? எதுவும் பைத்தியம் பிடிச்சுக்கிச்சா? அந்த மாரி கூட பேசுறதுக்கு நெறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. நான் அதனால தான் சொன்னேனே தவிர, அதுல வேற எதுவும் காரணங்கள் வந்து கிடையாது. அதே போல வந்து நீங்க எந்த தெய்வத்த வந்து வணங்கி வர்றீங்களோ, அந்த தெய்வத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, இல்ல அப்படின்னா உங்களோட குலதெய்வமா இருந்தாலும் சரி, ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஒரு சிறிய ஒரு பூஜைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும், இன்னும் வந்து சிறப்பா வந்து இருக்கும். பெரிய அளவுல தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களால முடியல அப்படின்னா, ஒரு சூடம்பத்தி அந்த அளவுக்கு கூட நீங்க தாராளமா வந்து பண்ணலாம். முடிஞ்சது அப்படின்னா, பெருசா கூட உங்கனால படையல் போட முடிஞ்சது அப்படின்னா கூட பண்ணலாம். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த வந்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னா, தெய்வம் வந்து உண்மையிலேயே வந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வைங்க. நம்பிக்கை வந்து வைக்கல அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து வராது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வேலையும் வந்து செய்யாம போயிரும். ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிதா வந்து மாற்றம் வந்து தெரியாது. ஏன்னா, உங்கனால வந்து அந்த அளவுக்கு வந்து உணர முடியாது. காலப்போக்கு ஆக ஆக கொஞ்ச நாள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா, உங்கனாலேயே வந்து உணர வந்து ஆரம்பிச்சுரும். தெய்வம் வந்து இந்த மந்திரத்த வந்து அழைச்சு சொன்னோம் அப்படின்னா, தெய்வம் வந்து நம்ம உடலுக்குள்ள வந்து ஆவாகனம் ஆகுறத வந்து உங்கனாலேயே வந்து உணர வந்து முடியும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய ஒரு சூட்சமமும் வந்து இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க உடல்ல வந்து வேற ஏதேனும் தெய்வங்கள் வந்து இறங்கி வந்து சாமி ஆடுது. ஆ கூடவே வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தெய்வத்த தவிர வேற எந்த தெய்வத்தையும் உள்ள விடந்து விடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து காளிய வந்து வணங்குறேன். இப்ப என்னோட காளி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த தெய்வங்கள வந்து உள்ள நுழைய விடாது. நான் வேற எந்த தெய்வங்கள வணங்குனாலும் சரி, இல்ல வேற ஏதேனும் தெய்வங்கள் வந்து உள்ள நுழைய வரணும் அப்படின்னாலும் சரி, என் காளி பார்த்தீங்க அப்படின்னா இறங்க விடாது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். ஏன்னா, ஒரு சில நபர்கள் வந்து சாமி ஆடுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா, அடுத்த தெய்வத்த போய் தேடுனாங்க அப்படின்னா, அது வந்து உள்ள நுழைய விடாது. ஒரு சில தெய்வங்கள வந்து விட்டுரும். முக்காவாசி தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து விடாது. அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய தெய்வங்கள வந்து மதிச்சு, திரும்ப வந்து அனுப்புறதும் பார்த்தீங்க அப்படின்னா, மதிச்சு வந்து திரும்ப வந்து அனுப்புங்க. இதுல இதான் ஒரு முக்கியமானது. இல்ல அப்படின்னா, இது வந்து ஒரு காலப்போக்குக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை செய்யாம வந்து போயிரும். நன்றி, வணக்கம்.